நீங்க இப்ப சொல்லிருக்கீங்கல்ல. இல்ல நான் நான் அத மறுபடியும் சொல்லலைங்க. இல்ல, இல்ல, இது ஒரு ஒரு நிமிஷம், 6-7 ஒரு மாசமா அதான் ஓடிட்டு சொல்றேன். இருக்குங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கோர்ட் சொன்ன பிறகு எஃப்ஐஆர் போடல. ம். அப்புறம் நீதிமன்ற அவமதிப்பு போயிட்டாங்க. இன்பதுரைன்னு அந்த அதிமுக வழக்கறிஞர் பிரிவு. இப்ப அவங்க வந்து சொன்ன பிறகும் இன்னும் போடாம இருக்காங்க. அதனால நீங்க வந்து ஆட்சியில இருக்கிறவங்க பண்ற தவறுகளை முதலில் கொஸ்டின் பண்ணுங்க. ஊடகம், நான் சதீஷ சொல்ல, ஊடகம், நான் உங்க சேனல கூட சொல்ல, எனக்கு நல்லா புரியுது. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் என்பது என்ன பண்றாங்கன்னா டைவர்ட் பண்றாங்க. விஜய் கார்ல ஏறி ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், இதான் செய்தி. இங்க ஆட்சி செய்தி இல்லையா சார்? இல்ல, அது சார், செய்தி இல்லைங்க. ஒரு கட்சி ஏங்க, தலைவரோட அது கார்ல விபத்து. ஒருத்தன் ஏறி கீழ விழுறான்னா ஏங்க, அப்ப எந்த அளவுக்கு அங்க பாதுகாப்பு அது இருக்கு, எந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்குங்கிறது இல்ல கேள்வி இல்ல, கேட்கணும். கட்டமைப்பும் பாதுகாப்பும் என்னங்க ஏதாவது ஒரு வார்த்தை அடிச்சு விட்டுட்டு இருக்கீங்க. ஏன்? இந்த ஒரு தலைவர் போறாரு ஒய் கேட்டகரி போலீஸ் தகவல், அவர் வண்டியில ஒருத்தன் ஏறிக்கிறான் அப்படின்னா அப்ப அவருக்கு காவல்துறை சரியான பாதுகாப்பை கொடுக்கலன்னு தானே அர்த்தம். இந்த இடத்துல ஒண்ணு சொல்லிக்கவா? சொல்லுங்க. திரு ராஜ்மோகன் அவர்கள் ஒரு மேடையில பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாங்க. சார், அதாவது விஜய் கிட்ட பேசும்போது, அண்ணா எல்லாரும் வந்துட்டாங்கண்ணே, பெண்கள் எல்லாம் வந்துட்டாங்க அண்ணா, நாங்க நிக்கிறோன்னு, வெள்ளை கலர் சட்டை போட்ட நாங்க எல்லாரும் காவலர்களாக நிக்கிறோன்னு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்ப அந்த காவலர்கள் இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடக்கும்போது எங்க போனாங்க? ஏங்க நீங்க அவங்கள காவலர் இல்ல, நான் என்னோட கேள்வி என்னன்னா, இல்ல, they are என்னோட not கேள்வி ரொம்ப supposed simple. to. இந்த பாருங்க, போலீஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. யார் நம்பிக்கை இல்லைன்னு Of சொன்னது? course நீங்க சொல்லிருக்கீங்க. ஏங்க, நிறைய இடத்துல இந்த சொல்லிருக்கீங்க. பாருங்க, எனக்கு காவல்துறை மேல நீங்க நம்பிக்கை இல்ல. இல்ல இல்ல, எங்க நீங்க கட்சிக்கு வந்து டைவர்ட் பண்றீங்க. நான் சொல்றதை கேளுங்க. ம். அவங்க நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா போலீஸ் போயிடுமா? போகல. இன்னைய வரைக்கும் போலீஸுக்கு நின்னுட்டு இங்க இருக்கு. பாருங்க, இன்ன வரைக்கும் நின்னுச்சு. குளத்தூர்ல பல ஆயிரம் பேர் வந்து அங்க நிக்கிறான். விஜய் பெரம்பூர் முடிச்சிட்டு வராரு, ஒரே ஒரு போலீஸ் தாங்க இருக்குது. ஆனா 100 பேர் இல்ல, ஸ்டாலின் பின்னால 200 போலீஸ் போகுது, உதயநிதி பின்னால 30-40 போலீஸ் போகுது. இப்ப விஜய் மட்டும் பல தான் பிரச்சாரம் ஆயிரம் பேர். பண்றாரா? விஜய் மட்டும் தான் பிரச்சாரம் பண்றாரா? மத்தவங்க யாரும் பிரச்சாரம் பண்ணலையா? தாவேக்கால எத்தனை பேர் பிரச்சாரம் பண்றாங்க? அவங்களுக்கு போலீஸ் இல்ல வேணாமா? நைனா, அவங்களுக்கு இல்ல காவல் இல்ல, நான் கேக்குறேன், விஜய் வந்து இன்னைக்கு நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, இஸ் த மோஸ்ட் பாப்புலர் Of course. பொலிட்டீஷியன். Of course. அவர் வந்து இன்னைக்கு பிக்கெஸ்ட் க்ரௌடு புல்லரா இருக்காரு. அவர் எங்க போனாலும் ஆயிரக்கணக்கில் தான் ஆளுங்க அவரை பார்க்குறாங்க, கண்டிப்பா. கேட்க வராங்க, லட்சக்கணக்கில் கூடுறாங்க. அப்போ அவங்களும் ஒன்று, 20 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கிற சீமானும் ஒன்றா? சீமான் திருத்தணியில் வண்டியில் பேசிட்டு இருக்காரு, சுற்றி 20 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நான் அதை குறைச்சி மதிப்பில்லை. அவர் பிரச்சாரத்தை அவர் பண்ணுறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, சார் அவர் மட்டுமா சார் பிரச்சாரம் பண்ணுறாரு, விஜய் சீமானம் பண்ணுறாரு, எல்லாருக்கும் தான் பாதுகாப்பை உறுதி பண்ணணும். ஆனால் யாருக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கணும்? யாருக்கு மிக அதிகமான மக்கள் வராங்களோ, மக்கள் வந்து ரொம்ப கூடுறாங்களோ, அவங்களுக்கு தான் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்.